Very good morning, students. Today, math class, first volume, first chapter, sets relation to function. So, in the first chapter, one of the concept பார்க்க போறோம்ப்பா. அதாவது exercise 1.4. So, என்ன concept அப்படின்னா graphing function using transformation. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக சொல்லப்போனால் இந்த சாப்டர்ஸில் செட்ஸு பற்றி பார்ப்போம். ஸோ அதில் லாஸ்ட் ஒரு 1.4 ஒரு எக்ஸசைஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு எப்படி கிராஃப் ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபாலோவிங் டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ப்ளே வெரி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இன் கிராஃபிங். ஸோ கிராஃப் அப்படிங்கிற அந்த கிராஃபிங்கில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வெரி ஒன் ஆஃப் த ரோல் ஆஃப் த இம்பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்ன டைப் அப்படின்னா வாட் ஆர் த டைப்? தேர் ஆர் 3 types. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்ஷன், second one translation, third one dilation. So what are the reflection, translation, dilation அப்படின்னு பார்க்க போகிறோம். So first one reflection. The reflection of the graph of a function with respect to a line L is the graph that is symmetric to it with respect to L. A reflection is mirror image of the graph where line L is the mirror of the reflection. ஸோ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ப்பா. ஸோ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா இந்த மிரர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராஃப் அதான் சொல்லியிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு லைன் எல். இந்த லைனுக்கு இந்த கிராஃப் எஃப்ங்கிற கிராஃப் இப்படி இருக்குது அப்படின்னா வாட் த ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படிங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எஃப் அப்படின்னா இது எஃப் டேஷ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன் மோர் கிராஃப். ஸோ ஒரு கிராஃப் இப்படி இருக்குது எப்படின்னா இந்த கர்வ் இப்படி இருக்குது அப்படின்னா தட் மீன் ஒன் செகண்ட் ட்ராப் பண்ணுற கவனிங்க. இந்த கர்வ் இப்படி இருக்குது அப்படின்னா இது ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா இப்படி இருக்கும். இது ஒரு கர்வ் இப்படி இருக்குது அப்படின்னா அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா? அதாவது மிரர் ரிஃப்ளெக்டாக இருக்கும். மேலே என்ன இருக்கோ அது அப்படியே கீழே இருக்கிற மாதிரி மிரர் ரிஃப்ளெக்டாக இருக்கும். அது ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்ப்பா. ஓகேங்களா? அதோட கான்செப்ட் கீழே பாருங்கள். ஸோ 3 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் the graph y is equal to, ஃபஸ்ட்டு நம்ம y is equal to f of x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்குவோம். அதுக்கு தான் நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுவோம். the graph y is equal to minus f of x is the reflection of the graph about x axis. ஒரு ஃபங்க்ஷன் y is equal to f of x இருக்குது அப்படின்னா அதை இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு y is equal to minus f of x அப்படின்னா அது என்ன இருக்கும் அப்படின்னா இந்த x axisக்கு ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த கிராஃப் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ஒரு கிராஃப் இப்படி இருக்குது அப்படின்னா அது எக்ஸ் ஆக்ஸுக்கு ரிஃப்ளெக்டிவாக இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிராஃப் எஃப் அபவுட் த ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்க்கு ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கிராஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கிராஃப் லைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு 3 கான்செப்ட் இருக்குது. ஸோ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு சிமெட்ரிக்காக இருக்கும். எஃப் ஆஃப் மைனஸ் ஆக்சிஸ்னால் ஒய் ஆக்சிஸ்க்கு ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். எஃப் இன்வர்ஸ் எக்ஸ்னால் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ வி நோ வெல் இன்டர்செப்ட் ஃபார்ம் சொல்லுவோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா இப்படி இருக்கும். சரிங்களா? இந்த லைனுக்கு சிமெட்ரிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் நோட் பண்ணி மைண்டில் ஏற்றிக்கணும்ப்பா. அப்போ தான் நீங்கள் கிராஃப்லாம் போட முடியும். ஓகேங்களா? ஸோ கன்சிடர் த ஃபங்க்ஷன். இப்போ இந்த 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் கிராஃப் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இது நீங்கள் லேட்டராக 12th வரும்போது லேர்ன் பண்ணுவீங்கப்பா. ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay ஓப்பன் அப்வர்ட் பேரபோலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த 12th வரும்போது பார்த்துக்கலாம். அப்போ y is equal to x ஸ்கொயர் அப்படின்னா அதோட கிராஃப் எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும். தான் y is equal to x ஸ்கொயர். y is equal to minus x ஸ்கொயர். தட் மீன் மேலே ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, y is equal to minus f of x. அதாவது x ஸ்கொயருங்கிறது f of x, மைனஸ் f of xங்கிறது மைனஸ் x ஸ்கொயர். அப்போ மைனஸ் x ஸ்கொயர் அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படின்னா த கிராஃப் ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே அப்படியே கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கப்பா. y is equal to minus x ஸ்கொயர். ஓகே, தென் y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸு, y ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். இப்போ மேலே பார்த்தா அதே கான்செப்ட் தான், பட் ஃபங்க்ஷன் மட்டும் வேறுப்பா. ஓகேங்களா? ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸு, y ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். ஸோ நீங்கள் எப்பயுமே ஃபங்க்ஷன் ஒய்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ ஒய்க்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ரூட் எக்ஸ்ன்னு கிடைக்கும்.
ஓகேங்களா. தட் மீன் ரூட் எக்ஸ் மீன் எக்ஸ் பவர் ஆஃப் அப்படின்னு கூட வச்சு ட்ராப் பண்ணலாம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு கிராஃப் இப்படி இருக்கும். இந்த மாதிரி அங்கே ட்ராப் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த பிளாக் கலரில் இருக்குது. ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் எக்ஸ். ஸோ மைனஸ் ரூட் எக்ஸ் அப்படிங்கும்போது இந்த கவுப்பர் இந்த பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்கே பாருங்கள் போன கிராஃப் பார்த்தோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதே மாதிரி பார்த்தோம். இங்கேயும் அதே மாதிரி ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் எக்ஸ் அப்படிங்கிற கர்வ் பார்த்துருக்கோம். இதோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கம் போகுது அப்படின்னா இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகேங்களா. அதை தான் இங்கே படிச்சிருந்தீங்க. என்னென்னு படிச்சிருந்தோம் அப்படின்னா கிராஃப் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ரிஃப்ளெக்ஷன் கிராஃப் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ், கிராஃப் y is equal to f of minus x அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் கிராஃப் அபவுட் y ஆக்சிஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்வெர்ஸ் வச்சு பார்க்கலாம்ப்பா. ஸோ இன்வெர்ஸ் வச்சு இங்கே சொல்லியிருப்பாங்க. இன்வெர்ஸ் வச்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா y is equal to e power x இருக்குது. ஸோ அது இன்வெர்ஸ்னு சொல்லலாம். இப்போ இன்வெர்ஸ் எடுத்தால் அது லாக் வரும். e power x இன்வெர்ஸ் எடுத்தால் லாக். அப்போ y is equal to e power x அப்படிங்கிற கிராஃப் இது. அடுத்தது அதோட இன்வெர்ஸ் என்னன்னா லாக் எக்ஸ். அப்போ லாக் எக்ஸோட கிராஃப் எப்படி இருக்குன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இங்கே கீழே இன்வெர்ஸ் அப்படி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த 3 இல்லுஸ்ட்ரேஷனும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த மோர் கான்செப்ட். அந்த 3ஐயும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ன கண்டிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற கண்டிஷன்ஸை பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ ட்ரான்ஸ்லேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தட் மீன் ஒரு பிளேஸிலிருந்து இன்னொரு பிளேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதான் ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறோம். ஸோ அதோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது? ஏ ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் கிராஃப் இஸ் எ வெர்டிக்கல் ஆர் ஹரிஜாண்டல் ஷிஃப்ட் ஆஃப் த கிராஃப் ப்ரொடியூசஸ் கன்கரண்ட் கிராஃப்ஸ். அதை சொன்னீங்களா ஷிஃப்ட். ஸோ ஷிஃப்ட் ஆகும். ஸோ அது எப்படி ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னா ஒன்று வெர்டிக்கலாகவும் ஷிஃப்ட் ஆகலாம், இல்லை ஹரிஜாண்டலாகவும் ஷிஃப்ட் ஆகலாம். ஓகேங்களா. அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ லிசன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, கொஞ்சம் நல்லா கவனிங்க. y is equal to f of x plus c அப்படின்னு இருந்துச்சுன்னா கிராஃப் causes the shift to the left. ஓகேங்களா. அதாவது y is equal to f of x plus c அப்படின்னு இருந்தால் shift to the left அப்படிங்கிறாங்க. y is equal to f of x minus c அப்படின்னா shift to the right. நல்லா புரிஞ்சுங்க. ஆப்போசிட்டில் வரும். ப்ளஸ்னா லெஃப்ட்டு, மைனஸ்னா ரைட். நெக்ஸ்ட்டு y is equal to f of x plus d அப்படின்னா causes the shift to the upward. இது அப்படியே வரும். பாசிட்டிவ் அப்படின்னா அப்வர்ட், மைனஸ் d அப்படின்னா shift to the downward. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் தான் இருக்கும், ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இந்த 4 கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது எப்படி சார் வச்சுக்கிறதுனா y is equal to, இப்போ நான் கீழே எக்ஸாம்பிள் சொல்லுவேன், இங்கே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால் ஒன் செகண்ட், f of x plus c ஃபங்க்ஷன் உள்ளே இருக்கிற வேரியபிளோடவே கான்ஸ்டன்ட் சேர்ந்து இருந்துச்சுன்னா, அதாவது ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா லெஃப்ட்டு, மைனஸாக இருந்தால் ரைட்டு. ஃபங்க்ஷனோட ப்ளஸ் தனியாக ஒரு கான்ஸ்டன்ட் d சேர்ந்து இருந்துச்சுன்னா அப்வோர்டு, ஒரு ஃபங்க்ஷனோட ஒரு கான்ஸ்டன்ட் மைனஸ் ஆயிருந்துச்சுன்னா அது டவுன்வோர்டு. ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. லீசன் நல்லா கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா f of x, that mean y is equal to எடுத்துக்கலாம் modulus of x. y is equal to modulus of x. So you know well y is equal to modulus of x அப்படின்னா ஷார்ப் எட்ஜ் கர்வ் வரும். ஸோ அது மாடுலஸ் x அப்படின்னா எப்படி கர்வ் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 0 கொடுத்தா 0 தான் வரும் மாடுலஸ்குள்ளே. 1 கொடுத்தா 1, 1,1, 2,2, 3,3 அப்படி இந்த பக்கம் போயிட்டே இருக்கும். எதை கொடுத்தாலும் இப்போ இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும். ஸோ இந்த பக்கம் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? -1,1, -2,2, -2 கொடுத்தாலும் இதே எப்பயுமே இப்படி போயிட்டுருக்கும். ஸோ நல்லா கவனிங்க. ஒன் செகண்ட், இது ஒரு கவ் இருக்கும் பாருங்கள். இந்த பக்கம் எப்பயுமே மாடுலஸ் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா கவ்ஸ் ஆஃப் எட்ஜாக வரும். இதான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட கர்வ். ஸோ 0, 0, 1,1, 2,2, 3,3 இப்படி போயிட்டுருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா -1,1, -2,2, -3,3, -4,4. ஸோ அப்படியே கர்வ் ஷார்ப் எட்ஜாக போகும். இதுதான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். தனித்தனியாக ட்ரா பண்ணுறேன். இது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம் நல்லா கவனிங்க. y is equal to, that mean modulus of x minus 1.
ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே y is equal to modulus of x minus 1. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனோட அந்த வேரியபிளோட என்ன ஆயிருக்குன்னா ஒரு யூனிட் மைனஸ் ஆயிருக்கு. அப்போ மேலேயே பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி அப்படின்னா ஷிஃப்ட் டு தி என்ன இருக்குன்னா ரைட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கர்வ் இப்படி இருந்துச்சிங்களா, இது 0,0 ஆரிஜினில் பாஸ் ஆச்சு. இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 அப்படிங்கும்போது ஷிஃப்ட் டு தி 1 யூனிட் ரைட். நெகட்டிவ் அப்படிங்கும்போது ரைட்டில் 1 யூனிட் மூவ் ஆகும். அப்போ இது 0, இங்கே 1, இங்கே 2 இப்படி இருக்கும். அப்போ நம்ம 1 யூனிட் மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம கர்வ் எங்கே வரும்னா இப்படி வந்து இப்படி ஷிஃப்ட் ஆயிரும். அதான் காசஸ் ஷிஃப்ட் டு தி ரைட். எவ்வளோ அப்படின்னா 1 யூனிட். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னா இந்த டயக்ராம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ அதே அந்த ஃபங்க்ஷனோட உள்ள வேரியபிளோட ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்குன்னா ஒரு 1 யூனிட் ஆட் ஆகிருக்கு. அப்போ 1 யூனிட் ஆட் ஆகிருந்ததுன்னா ப்ளஸ்னா லெஃப்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா 0,0 இருக்கும். இப்போ 1 யூனிட்னா அப்போ லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். அப்போ -1 -2. அப்போ 1 யூனிட்டுங்கும் போது இப்படி -1. ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே தெளிவாக கொடுத்துருக்கோம், கவனிங்க. பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இந்த ப்ளூ கலர் லைன், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -1 அப்படிங்கும்போது லெஃப்ட் சைடில் ஒரு யூனிட் மூவ் ஆகும். அப்போ அதுதான் இந்த க்ரீன் கலர். சரி, -1 அப்படிங்கும்போது ரைட் சைடில் 1 யூனிட் மூவ் ஆகும். அதான் இந்த ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கும்போது லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும், 1 யூனிட் மூவ் ஆகும். பாருங்கள், -1 இருக்குது இந்த க்ரீன் கலர் ஃபங்க்ஷன். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்குது எது மட்டும் பார்த்துருக்கோம் அப்படின்னா இப்போ இதை மட்டும் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஃபங்க்ஷனோட உள்ள ஒரு வேரியபிள் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆயிருந்தா என்ன அப்படின்னு. இப்போ ஃபங்க்ஷன் வித்து தனியாக ஒரு கான்ஸ்டன்ட், அதுக்கான கிராஃபிக்கை பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், அது எது அப்படின்னா இந்த கான்செப்ட். எந்த கான்செப்ட்? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டி, எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் டி அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கான்செப்ட் பாருங்கள், ஃபங்க்ஷன் அதே கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. y is equal to modulus of x. இப்போ y is equal to modulus of x we know well 0,0 1,1 2,2 இப்படி போயிட்டு இருக்கும். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸு தனியாக -1. சார் லாஸ்ட்டுக்கு இதுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்? அது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -1 ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷனோடவே ஒட்டி வந்திருக்கும். இது ஃபங்க்ஷன், அது இல்லாமல் தனியாக அதோட -1. அப்போ இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது, நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இதான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு -1. அவன் ஒரு ஃபங்க்ஷனோட ஒரு -1 ஆட் ஆகிருக்கு அப்படின்னா மைனஸ் அப்படின்னா மூவிங் அப்வர்ட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்படி இருக்கிற கிராஃப் இங்கே 0,0 இங்கே 1 2ன்னு இருக்கு இல்லையா, அப்போ 1 யூனிட் மூவ் ஆகும். சரியா? இப்போ இது மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸில் இருக்கும்போது கீழே 1 யூனிட் மூவ் ஆகும். அப்போ பாருங்கள் இப்படி வந்துடும் 1 யூனிட் டவுன்வர்ட். இதுதான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -1. இதுவே மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 இது வந்து அப்படியே தான் இருக்கும். உள்ளே ஆட் ஆகும்போது தான் மைனஸ்னால் ஆப்போசிட்டில் வரும், இது அப்படியே தான் போகும். எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கும்போது 0,0 1 யூனிட் மேலே ஆகும். அப்போ 1 யூனிட் மேலே மூவ் ஆகிடும். ஸோ அதை தான் இங்கே தெளிவாக போட்டிருக்காங்க பிறப்போ. ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -1 காசஸ் டு த ஷிஃப்ட் டவுன்வர்ட் 1 யூனிட். எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டு தி அப்வர்ட் பை 1 யூனிட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கான்செப்ட் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த 4 கான்செப்ட் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா தெளிவாக போடலாம். ஒன்ஸ் அகேன் நல்லா சொல்கிறேன், இது எக்ஸ் ஃபங்க்ஷனோடவே உள்ள ஆட் ஆகி வந்துச்சுன்னா ப்ளஸ்னா நெகட்டிவ் சைட், நெகட்டிவ்னா பாசிட்டிவ் சைட். பட் இது ஃபங்க்ஷன் வித்து தனியாக கான்ஸ்டன்ட் வந்துச்சுன்னா ப்ளஸ்னா எப்பயும் போல் அப்பு, மைனஸ்னா டவுன். ஸோ இது ஏன் திருப்பி சொல்கிறேன்னா இது இருந்தால் தான் அந்த எக்ஸைஸ் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதான் ட்ரான்ஸ்லேஷன். இப்போ தான் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தோம், ஷிஃப்ட் டு தி ரைட் லெஃப்ட் அப் டவுன். ஒரு இடத்துலேருந்து ஒரு கிராஃப் ட்ரான்ஸ்லேட் ஆகுது, அதான் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ டைலேஷன் இஸ் ஆல்சோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் விச் காசஸ் த கர்வ் stretches that mean expands, or compress that mean contracts. Multiplying a function by positive constants vertically stretches or compress its graph. That is, the graph moves away from x or towards x அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல நான் லாஸ்ட்டாக படிக்கிற நோட் பண்ணிங்க. If the positive constant is greater than 1, the graph moves away from the x-axis. If the positive constant less than 1, graph moves toward x-axis. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை இந்த பாசிட்டிவ் ஒரு
கிரேட்டர் தேன் 1 ஒன்றை விட அதிகமான வேல்யூவோட மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனை கிரேட்டர் தேன் 1னா ஒரு 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா மூவ்ஸ் அவே ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ். அவே ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ்னால் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அவே ஆயிரும், இப்படி உள்ளே போயிடும். ஓகேங்களா? இந்த பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் லெஸ் தேன் 1. அப்போ எக்ஸாம்பிளுக்கு 1/2x. இப்போ 1/2ங்கிறது 1 விட 2 கம்மி தானுங்களா? அப்போ ஒரு ஃபங்க்ஷனை 1/2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம். தட் மீன் லெஸ் தேன் 1ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னா மூவ்ஸ் டுவர்ட் த எக்ஸ் ஆக்சிஸ். அதாவது எங்கே எப்படி சொல்லலாம்னா டுவர்ட் த எக்ஸ் ஆக்சிஸ், இங்கேருந்து எக்ஸ் ஆக்சிஸை நோக்கி வரும். சரிங்களா? இது இப்படி கூட சொல்லலாம், மூவ்ஸ் தி ஒய் ஆக்சிஸ் சொல்லலாம், இது மூவ்ஸ் தி எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம். அந்த லைனை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் y is equal to x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். அந்த ஃபங்க்ஷனை ஒரு கான்ஸ்டண்ட்டால் மல்டிபிள் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட் கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லலாம்னா கிராஃப் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த என்னாகும் மூவ்ஸ் அவே ஃப்ரம் தி எக்ஸ் ஆக்சிஸ். அதாவது இந்த கிராஃப் என்ன ஆகுனா எக்ஸ் ஆக்சிஸில் இப்படி போகும், அதாவது கம்ப்ரஸ் ஆயிரும். இதே பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் லெஸ் தென் 1னா கிராஃப் டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இப்படி இருக்கிற கிராஃப் இப்படி டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னால் கிராஃப் ஸ்ட்ரெச் ஆகும், வெளியே வரும். ஸோ அதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெச் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் ஃப்ளெக்சிபிள் ஆகும். அப்போ ஸ்ட்ரெச்னா கர்வு எக்ஸ்பேண்ட் ஆகும். கம்ப்ரஸ் அப்படின்னா கர்வு சுருங்கிடும். அதாவது ஸ்ட்ரெச்சுங்கும் போது எக்ஸ் ஆக்சிஸை நோக்கி வரும். சரிங்களா? கம்ப்ரஸ் அப்படிங்கும்போது ஒய் ஆக்சிஸை நோக்கி போகும். அதாவது அவே ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், கன்சிடர் த ஃபங்க்ஷன் f of x equal to x square. ஸோ f of x equal to x square அப்படிங்கிறது பாருங்கள் இந்த ப்ளூ கலர் கிராஃப். ஸோ நான் இங்கே போட்டு காட்டுறேன், இப்படி இருக்கும். ஸோ நல்லா ஆர்ஜின் வழியாக போகிற மாதிரி போடணும். f of x equal to x square இப்படிங்கிற ஒரு கிராஃப் இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு x is of x square. அந்த x squareடுங்கிற ஃபங்க்ஷனை எதால் நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்கோம்? மல்டிபிள் பை 1/2. ஸோ 1/2 is greater than 1 or less than 1? is definitely less than 1. So அப்போ x square is the function multiple by one of the constant, that is 1/2. This 1/2 is less than 1. So what are the condition? Less than 1. So it's positive integer also. Less than 1. If the positive constant less than 1, the graph moves towards the x axis. That mean y axis இருந்து விலகி வரும். எந்த ஆக்சிஸை நோக்கி வரும் அப்படின்னா x ஆக்சிஸை நோக்கி வரும். அப்போ நல்லா கவனிச்சிக்கிங்க, கவு நல்லா சொல்கிறேன். இப்படி இருக்குது, இது எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த கிராஃபை நல்லா தெளிவாக பாருங்கள். 1/2 எக்ஸ் ஸ்கொயருங்கும் போது லெஸ் தென் போது என்ன ஆகும் அப்படின்னா மூவ்ஸ் டுவர்ட் தி எக்ஸ் ஆக்சிஸ். அதாவது எக்ஸ் ஆக்சிஸை நோக்கி வரும், ஒய் ஆக்சிஸ்லேருந்து விலகி வரும். அப்போ இப்படி இருக்கிற கிராஃப் இதே கிராஃபில் கம்பேர் பண்ணுறேன். இது எக்ஸ் ஸ்கொயர் 1/2 எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கும்போது ஸ்ட்ரெச் ஆயிரும். அதாவது இங்கிருந்து எக்ஸ் ஆக்சிஸை நோக்கி வருது. அப்போ பாருங்கள் இந்த கிராஃப் கொஞ்சம் இப்படி பெருசாயிரும். இதுதான் 1/2 எக்ஸ் ஸ்கொயர். அதை தான் இங்கே தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ரெட் கலரில் போட்டிருப்பாங்க. இது ப்ளூ கலர், இது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 2 அப்படிங்கும்போது இங்கிருந்து இங்கே வந்துருச்சு. மூவ்ஸ் டு எக்ஸ் ஆக்சிஸ். சரிங்களா? அவே ஃப்ரம் த ஒய் ஆக்சிஸ். அப்போ லெஸ் தென் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெச் ஆகும், கர்வு விரிஞ்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அதோட கான்செப்ட் 2x ஸ்கொயர். அப்போ ஒரு ஃபங்க்ஷனை மல்டிபிள் பை கான்ஸ்டன்ட் 2 இஸ் கிரேட்டர் தென் 1. So what is the greater than? What is the concept? If the positive constant greater than 1, the graph moves away from the x-axis. Away from the x-axis அப்படின்னா x-axisலிருந்து வெளியே உள்ள y-axis நோக்கி போகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது y(x squared) அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுருங்கிடும். அவே ஃப்ரம் த x-axis x-axis விட்டு y-axisக்கு போயிடும். இப்படி கர்வு மேலே போயிடும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ 2x ஸ்கொயருங்கிறது க்ரீன் கலர் கர்வ் தெரியுதுங்களா? ஸோ இப்போ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா எக்ஸ் 1/2 அப்படிங்கிறது கர்வ், அதாவது மூவ் டு எக்ஸ் ஆக்சிஸ் சிம்பிளாக இருந்துச்சுன்னா. அதே கான்ஸ்டன்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒய் ஆக்சிஸை நோக்கி போகும். இப்போ சிம்பிளாக போன சொல்லலாம், ஒன்றை விட லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்த கர்வ் ஸ்ட்ரெச் ஆகும், அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகும். சரிங்களா? இதுவே கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா அந்த கர்வ் என்ன ஆகும்னா கம்ப்ரஸ் ஆகும், சுருங்கிடும் அப்படின்னு தான் கான்செப்ட். ஸோ இது ஒரு கான்செப்ட் தான். இதுதான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா டைலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் இந்த டைலேஷனுக்கான இதான் கான்செப்ட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க, கவனிங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற கர்வ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ப்ளூ கலர் லைன்பா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, இப்போ இங்கே நல்லா கவனிங்க, இது பழைய கான்செப்ட். இது ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர், ஃபங்க்ஷனோட தனியாக ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ என்ன ஆகும், 1 யூனிட் அப் என்ன ஆகுனா 1 யூனிட் மேலே போகும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 0,0 இருந்த எக்ஸ் ஸ்கொயர்டு கர்வு இங்கே 1 யூனிட் மூவ் ஆகி பாருங்கள் மேலே வந்திருக்கு. அதாவது தட் மீன் ரெட் லைன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் தெளிவாக கவனிங்க. எக்ஸு ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஆட் ஆகிருக்கு. தட் மீன் இதோட ஆட் ஆகிருக்கு. உள்ளே ஆட் ஆகுனா ப்ளஸ்னா எங்கே, ஆப்போசிட் சைட். ப்ளஸ்னா நெகட்டிவ் சைட், நெகட்டிவ்னா ப்ளஸ் சைட். தட் மீன் ப்ளஸ்ஸு அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடு மூவ் ஆகும், மைனஸ் அப்படின்னா ரைட் சைடு மூவ் ஆகும். இப்போ நமக்கு என்ன இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு பாருங்கள் மூவ் ஆகிருக்கு. எப்படி மூவ் ஆகிருக்குன்னா 0,0 இருந்த கர்வ் 1 யூனிட் மூவ் ஆகும். அப்போ இப்படி மூவ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ அதுதான் அந்த க்ரீன் கலரில் போட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே படித்தோம் இல்லையா ட்ரான்ஸ்லேஷன், அதோட கான்செப்ட் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ. ஸோ இதை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும். இது ஃபங்க்ஷன் தனியாக அதோட 1 ஆட் ஆகிருக்கு, இது ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஆட் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கர்வ் ட்ரா பண்ணலாம். ஸோ இல்லுஸ்ட்ரேஷன் 1.12. ஸோ இதே மாதிரி தான்ப்பா இருக்கும், ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ணி போட்டிருப்பாங்க. அது 1 செகண்ட் நீங்கள் கவனிச்சிக்கிங்க. ஸோ நீங்கள் ஒரு ஒன் ஆஃப் த பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா y is equal to sin x, y is equal to sin 2x, இந்த மாதிரி கர்வ் பார்ப்போம் ஃபங்க்ஷன் வச்சு. கிராஃப் y is equal to sin x. ஸோ y is equal to sin x அப்படிங்கிற கிராஃப் உங்களுக்கு நோவெல். ஸோ எப்படி போகலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் sin 0 0. ஸோ அப்போ 0ல் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா sin π/2. sin π/2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ அதை தான் இங்கே வந்துருக்கு பாருங்கள் 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா sin π. ஓகேங்களா? sin π-ஓட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு sin 3π/2. ஸோ -1. ஸோ நெக்ஸ்ட்டு sin 2π 0. ஸோ அப்போ பாருங்கள் இந்த கிராஃப் உங்களுக்கு தெரியணுப்பா, அதான் sin 0. அப்போ 0ல் 0,0. இப்போ π/2ங்கும்போது 1 இந்த பாயிண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா பைங்கிறது 0. அப்போ இங்கே -1. ஸோ இதெல்லாம் வச்சு கர்வ் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இப்படி போகும். ஓகேங்களா? ஸோ sin x அதே மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 -π/2 -π -3π/2 -2π. ஸோ சைனோட வேல்யூ நமக்கு தெரியும். இது sin x-ஓட கர்வுப்பா. ஓகேங்களா? பேசிக் கர்வ். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இங்கே sin 2x அப்படிங்கிற கர்வ் இருக்குது. ஓகேங்களா? sin 2x கர்வுக்கு நம்ம எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வெறும் x ஸ்கொயர்டு இருந்துச்சு அப்படின்னா அதோட 2 மல்டிபிள் ஆனால் நமக்கு கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ரஸ் ஆகும், லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெச் ஆகும்னு பார்த்துருங்க. பட் அது ஆர்டினரி ஃபங்க்ஷன் இல்லை, இது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கும்போது இந்த இடத்துல கவனிங்க. y is equal to sin x அப்படின்னா நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் nπ. அதாவது நம்மளோட சொல்யூஷன் தெரியும், பார்த்துருக்கோம் ட்ரிக்னாமெட்ரி லாஸ்ட் வீக் எக்ஸைஸில் பார்த்துருக்கோம். இப்போவே sin 2x அப்படின்னா நல்லா கவனிங்க, இங்கே எக்ஸோட என்ன நம்பர் மல்டிப்ளை இருக்குன்னு பாருங்கள் 2. ஸோ இப்போ அதோ 2னா அதோட ரெசிப்ரோக்கில் இங்கே 1/2 அதால் டிவைட் பண்ணி அந்த சொல்யூஷனோட மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ 2னா இங்கே என்ன கிடைக்கும்னா 1/2 nπ கிடைக்கும். என்ன சொல்யூஷன் கிடைக்குன்னா 1/2 nπ. ஸோ அப்போ கவனிங்க, அப்போ கர்வு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஆஃப் யூனிட் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். ஆஃப் யூனிட் என்ன ஆகுனா கம்ப்ரஸ் ஆகும். ஆஃப் யூனிட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கம்ப்ரஸ் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா அதோட சொல்யூஷன் என்ன கிடைச்சிருக்குன்னா தெளிவாக சொல்கிறேன் கவனிங்க. sin 2x அப்படிங்கும்போது சொல்யூஷன் நமக்கு என்னன்னா 1/2 தான் கிடைக்குது. 1/2 அப்படிங்கும்போது 1 விட என்ன ஆகும் 1/2. சரிங்களா? ஸோ இப்போ அதை நீங்கள் எடுத்துக்காமல் நீங்கள் கொடுத்த மல்டிப்ளிகேஷனை எடுத்துக்கங்க. 2 அப்படிங்கிறது கிரேட்டர் தேன் 1. 1ங்கும் போது என்ன ஆகுனா கம்ப்ரஸ் ஆகும். அப்போ இந்த sin x அப்படிங்கிற கர்வ் கம்ப்ரஸ் ஆகும். பட் எவ்வளோ கம்ப்ரஸ் ஆகும் அப்படின்னா 1/2 யூனிட் கம்ப்ரஸ் ஆகும் அப்படிங்கிறத மீனிங். இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு கிராஃபுக்கும் டிஃப்ரெண்ட்டு. இங்கே 0 இங்கே 0 அப்படியே இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்வ் எங்கே π/2ல் இருக்கும் மேக்ஸிமம். இந்த கர்வோட வேல்யூ π எங்கே இருக்கும் அப்படின்னா நல்லா பாருங்கள் π/2 1க்கும் π/2க்கும் சென்டரில் ஆஃப் இதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பையே தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2π, அடுத்து பார்த்தீங்கன்னா 3π/2.
ஓகேங்களா. ஸோ எவ்வளோ யூனிட் இங்கே கம்ப்ரஸ் ஆகும் அப்படின்னா 1/2 யூனிட் என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ரஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்கும் நல்லா கவனிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 0, இங்கே 0 இருக்கும். ஸோ அடுத்தது இங்கே இருக்கிற வேல்யூ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் 1/2 யூனிட். ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே எவ்வளோ யூனிட் கம்ப்ரஸ் ஆகிருக்கும் அப்படின்னா இப்படி கம்ப்ரஸ் ஆகிருக்கும் அப்படின்னா 1/2 யூனிட் கம்ப்ரஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் இங்கே போட்டிருப்பாங்க. y = sin x-ம் sin 2x-ம் கம்பேர் பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த கர்வும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே அதே மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா sin x அப்படிங்கிற கர்வ் போட்டிருப்பாங்க பாருங்கள். இப்போ sin of x - 1 அப்படின்னு இருக்குது. x - 1 அப்படிங்குது. x - 1 அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்திருக்கும் பாருங்கள். கர்வ் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், பார்க்கலாம். என்ன டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு பாருங்கள். எக்ஸு ஃபங்க்ஷனோடவே நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா sin x - 1 அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு யூனிட் என்ன ஆகும் அப்படின்னா லிசன். சரி கவனிங்க. இப்போ sin of x - 1 அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவல் பார்த்தது தான். -1 அப்படிங்கும்போது ரைட் சைடில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1 யூனிட் மூவ் ஆகும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற sin x அப்படிங்கிற கர்வ் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் 1 யூனிட் மூவ் ஆகிற மாதிரி காட்டணும். ஸோ அங்கே பாருங்கள் இந்த 0 இருக்கிறது லைட்டாக மூவ் ஆகி எங்கே அப்படின்னா நடுவில் 0 விட்டு தள்ளி வந்துடும். இப்போ இந்த π/2 அப்படிங்கிறத இந்த மேக்ஸிமம் கொஞ்சம் பாருங்கள் தள்ளி இங்கே வந்துடும். ஸோ இப்போ சிம்பிளாக நீங்கள் 1 யூனிட் என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகிற மாதிரி காமிச்சிக்கணும். இங்கே பாருங்கள் இங்கே 3π/2 இருக்கும். இங்கே 1 யூனிட் மூவ் ஆச்சு அப்படின்னா 2π. ஓகேங்களா. 1 யூனிட் ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகிற மாதிரி காமிச்சிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா sin x - 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 2 of sin x - 1. ஓகேங்களா. ஸோ 2 × sin x - 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 of sin x - 1 அப்படிங்கும்போது இந்த கர்வ் என்ன ஆகும் அப்படின்னா greater than 1. 2ங்கிறது பார்த்தீங்கன்னா 1 விட அதிகம். ஸோ 1 விட அதிகம் அப்படிங்கும்போது நம்ம கர்வ் என்ன ஆகும்னா கம்ப்ரஸ் ஆகும். எப்படின்னா நான் தான் சொல்லியிருக்கேன் கம்ப்ரஸ்னா இப்போ நார்மலாக இருக்கிற கர்வ் இப்படி இருக்கிற கர்வ் கம்ப்ரஸ் ஆச்சுன்னா சுருங்கும், கொஞ்சம் இன்னும் சுருங்கிடும், இப்படி போகும். ஸோ அப்போ கம்ப்ரஸ் ஆகும். கம்ப்ரஸ் ஆகிறதா இங்கே சொல்லியிருக்கேன். எவ்வளோ யூனிட் கம்ப்ரஸ் ஆகும் அப்படின்னா 2 யூனிட் கம்ப்ரஸ் ஆகும். ஸோ அப்போ இங்கே இருக்கிற கிராஃபை கம்பேர் பண்ணுங்கள். இந்த ரெண்டு கிராஃப் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ sin of x - 1 2 இதோட முன்னாடி 2 யூனிட் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. தட் மீன் greater than 1 அப்படிங்கும்போது கிராஃப் கம்ப்ரஸ் ஆகும். ஸோ கம்ப்ரஸ் ஆகும்போது 2 யூனிட் கம்ப்ரஸ் ஆகும். அப்போ 2 யூனிட்டுங்கும் போது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இங்கே பாருங்கள் 1 இங்கே -2 அதாவது sin of x - 1ங்கிற கர்வ் 2 யூனிட்ஸ் கம்ப்ரஸ் ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு 0 இருந்தது 1 2. ஸோ அப்போ இங்கே 2க்கு வந்துடும். சரிங்களா. அப்படி இல்லைனாலும் இங்கேருந்து நீங்கள் இங்கே 2 கான்செப்ட் வச்சுக்கலாம். ஸோ இப்படி சுருங்கும் போது 2 யூனிட்ஸ் கீழே வரும். ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா அதோட ஹைட் எவ்வளோக்குள்ளே போயிடணும் அப்படின்னா 2க்குள்ளே போயிடணும். ஓகேங்களா. கம்ப்ரஸ் ஆகிற அந்த மீன், அதாவது எப்படி சொல்லணும்னா மீன் சொல்லக்கூடாது, அதோட மேக்ஸிமம் ஹைட் என்னென்னா இந்த 2க்கு கம்ப்ரஸ் ஆகிடும், இப்படி சுருங்கிடும். ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள். இது முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் இதோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 யூனிட்ஸ். அப்போ டோட்டலாக f of x + d அப்படின்னா அப்வேர்ட். ஸோ அப்போ கர்வ் என்ன ஆகுனா 3 யூனிட்ஸ் மேலாகும், அப்வேர்ட் ஆகும். அப்போ 3 யூனிட்ஸ் கவர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது 1 இது 2 இது 3. சரிங்களா. சார் 0லேருந்து எடுத்துக்கணும், 2லேருந்து எடுத்துக்கணும். ஸோ இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1 யூனிட், அதாவது -1க்கு வரைக்கும். -1 to +1 வரைக்கும் எத்தனை யூனிட்? 2 யூனிட்ஸ். ஓகேங்களா. ஸோ பாருங்கள் இங்கிருந்து பார்க்கணும் -2 to 1 1 2 3. ஸோ மொத்தமாக 3 யூனிட்ஸ் கவர் ஆகிருக்கு பாருங்கள். 1 இங்கிருந்து -2லேருந்து -1 வரைக்கும் 1 யூனிட், -1 to 2 0 2 யூனிட், 0 to 1 3 யூனிட்ஸ். அப்போ 3 யூனிட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா அப்போ இருக்கும். இதே கர்வ் அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா ஷிஃப்ட் ஆகிடுச்சு, மேலே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ எல்லாமே டிரான்ஸ்லேஷன் டைலேஷன் எல்லாமே மாறி, ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் இல்லை, டிரான்ஸ்லேஷன் டைலேஷன் ரெண்டுமே இதில் நம்ம என்ன பண்ணிடணும் மிங்கிள் பண்ணி சம் பார்த்துருக்கோம். அப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் சம்ஸ். ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ண கான்செப்ட் எல்லாமே எக்ஸசைஸ் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். கவனிங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன், ஃபார் த கர்வ் y = x³ given the figure and draw the following. என்ன கேட்டிருக்காங்கன்னா x³ அப்படிங்கிற கர்வ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் y = x³ ஓகேங்களா.
ஸோ y is equal to x cube அப்படிங்கிற கவ் கான்ஸ்டண்ட்டாக இப்படி தான் இருக்கும். சார் இந்த கவ் நான் எப்படி சார் ட்ரா பண்ணுறது? நீங்கள் எடுத்தோன்னே ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணிட்டீங்களே, எனக்கு கவ் ட்ரா பண்ண தெரியல அப்படின்னா இங்கே ஸ்கேல் ட்ரா பண்ணிக்கிங்க. இப்போ இதே மாதிரி தான் இங்கே ஸ்கேல் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம். தட் மீன் இங்கே ஸ்கேல் கொடுத்துக்கலாம் 0 1 2, இந்த பக்கம் -1 -2. உங்களுக்கு கவ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் போட்டு கவ் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஸ்கேல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த y is equal to x cube அப்படிங்கிற கவ் இப்படி தான் வரும். ஓகேங்களா? இதை தான் சொல்லுவோம் y is equal to s பெண்டு மாதிரி இருக்கும். இதுதான் y is equal to x cube அப்படிங்கிற கவ் தான். ஸோ இந்த கவை பேஸாக வச்சுக்கிட்டு நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இப்போ y is equal to -x cube அப்படின்னு ட்ரா பண்ண சொல்கிறாங்க. அப்போ y is equal to -x cube ட்ரா பண்ண சொல்லும்போது அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக வரும். மைனஸ் அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆப்போசிட். ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம்ப்பா. நீங்கள் ஸ்கேல் எல்லாமே ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்படி இருக்கிற கவுக்கு இதோட ஆப்போசிட் என்ன சொல்லலாம்னா இப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் கீழ்ப்புறமாக இருக்கிற கவுக்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லணும்னா இப்படி இருக்குன்னு சொல்லலாம். 1 செகண்ட் நல்லா ட்ரா பண்ணுறேன். இந்த பக்கம் இருக்கிற கவுக்கு அப்படியே ஆப்போசிட் எந்த சைடு சொல்லலாம்? இந்த சைடு சொல்லலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற கவுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன சொல்லலாம்? ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லலாம். இப்போ பாருங்களேன், அதுதான் உங்களுக்கு -x cube கிடச்சிருக்கு. ஸோ மைனஸ் அப்படிங்கிறது கவுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ஷன், மிரர் ரிஃப்ளெக்ஷன் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த கான்செப்ட் அதுதான் y is equal to -x cube. ஸோ இல்லை சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், 0 கொடுத்தா 0, 1 கொடுத்தா -1, 2 கொடுத்தா -8 எக்ஸிஸ்ட் ஆகும், -1 கொடுத்தா 1, -2 கொடுத்தா 8. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் பிளாட் பண்ணி ட்ரா பண்ணாலும் அந்த கவ் இப்படி தான் கிடைக்கும். இதுதான் -x cube. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெண்டு கான்செப்டில் எப்படி ட்ரா பண்ணாலும் ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் y is equal to x cube plus 1 ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. y is equal to x cube plus 1. ஸோ இது பேசிக் கவ், இதை நம்ம எடுத்துக்கிறோம் x cube. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னாப்பா, நமக்கு நல்லாவே தெரியும் x ப்ளஸ் டி, அதாவது ஃபங்க்ஷனோட தனியாக ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகிருக்கு. அப்போ x ப்ளஸ் டி அப்படின்னா ப்ளஸ்ஸுங்கும் போது அந்த கவ் கண்டிப்பாக என்ன ஆகும்னா மேலே மூவ் ஆகும். சரிங்களா? எவ்வளோ யூனிட் மூவ் ஆகும்? 1 யூனிட் மூவ் ஆகும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற கவ் 0 to 0 அப்படின்னா அப்போ எங்கே வந்துடும்னா 1க்கு வந்துடும்ப்பா, இங்கே வந்துடும். ஸோ அப்போ ட்ரா பண்ண அந்த கவ் எப்படி இருக்கும்னா இந்த 1 யூனிட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் இங்கே பாருங்கள், x cube plus 1ங்கிற கவ் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள். 0ல் இருக்கிறத விட எங்கே மூவ் ஆகிடுச்சுன்னா 1 யூனிட் மூவ் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே கர்வு ஜஸ்ட்டு மேலே 1 யூனிட் மூவ் பண்ணி ட்ரா பண்ணால் போதும். ஸோ இல்லை சார் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கேல் ட்ரா பண்ணிக்க, எக்ஸாக்டாக பிளாட் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எங்கள் கவ் ட்ரா பண்ணிக்கோங்க, இருந்தாலும் ஸ்கேலும் போட்டுக்குங்க, இன்னும் எக்ஸாக்டாக இருக்கும். அப்போ இப்போ நீங்கள் மேலே பார்த்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக இப்போ மெமரியில் இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்கள் டக்குனு கிராஃப் ட்ரா பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் x cube -1. ஸோ இப்போ இங்கே ப்ளஸ் இருந்துச்சு, இங்கே மைனஸ்ப்பா. அப்போ மைனஸ் அப்படிங்கும்போது நான் ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் எடுத்துக்கிறேன். இந்த கர்வு x cube -1 ஃபங்க்ஷனோட தனியாக ஒரு -1 ஆட் ஆகிருக்கு. இப்போ -1னா கண்டிப்பாக எங்கே ஆகும்? மூவ் டு டவுன்வோர்டு 1 யூனிட். அப்போ பாருங்களேன், x cube -1 இங்கே பாருங்கள் 0ல் இருந்தது -1க்கு மூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கர்வ் இப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு x + 1 ஹோல் கியூப். இப்போ இந்த நம்மளுக்கு x கியூப்ங்கிறது தான் ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷன் உள்ளேயே என்ன ஆயிருக்குன்னா 1 ஆட் ஆகிருக்கு. ஃபங்க்ஷனுக்குள்ளே 1 ஆட் ஆயிருச்சுன்னா ப்ளஸ்ஸுன்னா நமக்கு எந்த சைடு போகும்னா லெஃப்ட் சைடு போகும். ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்கோம்ப்பா. அப்போ நமக்கு என்ன ஆகுனா இங்கே இருக்கிற பேசிக் கர்வ் 0 to 0 -1 சைடு லெஃப்ட்டில் மூவ் ஆகணும். ஸோ அதுதான் இங்கே லெஃப்ட்டில் மூவ் ஆகிருக்கு. அப்போ இது வந்துச்சுன்னா -1 வழியாக போகணும். ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். நம்ம மேலே டிரான்ஸ்லேஷன், டைலேஷன், ரிஃப்ளெக்ஷன் இந்த 3 கான்செப்டை நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா அந்த கிராஃப் ட்ரா பண்ணுறது வெரி வெரி ஈஸி. ஸ்கேல் எல்லாமே ட்ரா பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஸ்கேல் போட்டு ட்ரா பண்ணுங்கள், இருந்தாலும் கான்செப்ட் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டுப்பா y is equal to x power 1/3. ஸோ அப்படிங்கிற பேசிக் கவ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு இந்த 4 கான்செப்ட் கேட்குறாங்க. ஸோ y is equal to x power 1/3 அப்படிங்கிற கவ் பாருங்கள் எனக்கு கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட ட்ரா பண்ணிக்கலாம், இந்த ஸ்கேல் போட்டு கூட போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படி y is equal to x power 1/3 கவுனா இப்படி தான் பேசிக்காக இருக்கும். ஸோ எனக்கு மறந்துடுச்சு சார், நோ ப்ராப்ளம். நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் ட்ரா பண்ணி போட்டுக்கங்க. பாயிண்ட்டை பிளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கவ் கிடச்சிரும். அவங்க என்ன ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. ஸ்கேல் ட்ரா பண்ணிங்கன்னா பாயிண்ட்டை பிளாட் பண்ணோம்னா கவ் கிடச்சிரும். ஸோ எனக்கு ஸ்கேல் ட்ரா பண்ணதில் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா x power 1/3 இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ முதலே சொல்லிட்டேன், இங்கே கவனிங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? -x power 1/3.
ஸோ முதலே சொல்லிட்டேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படியே மைனஸ் வந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட தேவை, கர்வை ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மேலே இருக்கிற கர்வோட ஆப்போசிட் அப்படியே கீழே வரும், கீழே இருக்கிற கர்வோட ஆப்போசிட் அப்படியே மேலே போகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் பாருங்கள், இங்கே இருக்கா இல்லையா, நம்ம ட்ரா பண்ண கர்வ் இருக்குது. ஸோ பாருங்கள், y ஈக்குவல் டு -x⁻1/3 மைனஸ் ஃபங்க்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மைனஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ரிஃப்ளெக்ஷனாக ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்கேல் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த பாருங்கள், இந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணிக்கங்க, பாயிண்ட்டை பிளாட் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு x⁻1/3 + 1. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட தனியாக வெளியே என்ன இருக்குன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகிருக்கு. யூ நோ வெல், +1 அப்படிங்கிறது மூவ் டு அப்போர்டு 1 யூனிட். ஸோ கண்டிப்பாக 1 யூனிட் மூவ் ஆகும். ஸோ இங்கே 0 to 0 இருக்கிறது 1 யூனிட் மூவ் ஆச்சுன்னா இங்கே கர்வ் பார்க்கிங் வந்துடும். புரியுதா? ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு அதே வித் ஃபங்க்ஷனோட 1 யூனிட் நெகட்டிவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூ நோ வெல், அப் டு டவுன், டவுனுக்கு 1 யூனிட் டவுன் ஆயிரும். ஸோ இப்போ இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ அது போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்கேல் ஃபஸ்ட்டு ஸ்கேல் பிளாட் பண்ணி ட்ராப் பண்ணுங்கப்பா, எக்ஸாக்டாக வரும். ஓகேங்களா? பட் கான்செப்ட் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே சேம் கான்செப்ட் தான்ப்பா, x+1/3. இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஆட் ஆயிடுச்சு. இப்போ தனியாக ஃபங்க்ஷன் விட்டு தனியாக ஆட் ஆயிருந்துச்சு, ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆட் ஆனால் ஆப்போசிட். ஸோ யூனோவேல் ஃபங்க்ஷன் விட்டு தனியாக ஆட் ஆனால் சேம் ப்ரொசீஜர், ப்ளஸ்னா அப்பு, மைனஸ்னா டவுன். ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஆட் ஆனால் ஆப்போசிட், ப்ளஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, மைனஸ்னா ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ நமக்கு ப்ளஸ் இருக்குது, அப்போ கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 யூனிட் மூவ் ஆகணும். ஸோ அதுதான் பாருங்கள், 1 யூனிட் மூவ் ஆயிருக்கான்னு பாருங்கள். இங்கே 0, இங்கே -1க்கு மூவ் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் கர்வ். Graph the function f of x equal to x cube, g of x equal to square root of cube root of x on the same coordinate plane. Find f composition g. இது என்ன பார்த்தீங்கன்னாப்பா, இது நம்ம லேட்டாக வந்துட்டு முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸஸில் படிக்க போகிறீங்க. ஸோ இப்படி போட்டு சின்ன ரவுண்டு மாதிரி போட்டு இது படிச்சிங்கன்னா காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? f composition g and it on the plane as well, explain your result. ஸோ இந்த ரெண்டு கிராஃபையும் கம்பேர் பண்ணி f composition g ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ்பிளைன் யுவர் ரிசல்ட். வாட் அபவுட் த ரிசல்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், f of x equal to x cube. ஸோ யூ நோ வெல், x cube கவ் இது முன்னாடி கொஞ்சம் லேட்டராக பார்த்துமேப்பா. x cube கவ் இங்கேயே இருக்க பாருங்கள், x cube. ஸோ அதோட கவ் தான் இங்கே ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அப்படியே ட்ராப் பண்ணலாம், நான் வந்து சொல்லிட்டு இல்லையா, பாயிண்ட்டை பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ y is equal to x cube அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கவ் ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ அந்த கவ் இப்படி இருக்கும் பாருங்கள், இதுதான் x cube-ஓட கவ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு g of x equal to x⁻1/3. ஸோ x⁻1/3 கவ் இப்போ இதை ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தீங்க இல்லையா, x⁻1/3 கவ் இங்கே இருக்குது பாருங்கள். இது நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க, நீங்கள் ரெண்டையும் ஒன்றா ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ யூ நெவல் x cube அப்படிங்கிற கவ் இப்படி ட்ராப் பண்ணோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக ட்ராப். அடுத்து பார்த்தீங்கன்னா x⁻1/3 அப்படிங்கிற கிராஃப். தட் மீன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா g of x equal to x⁻1/3 அப்படிங்கிற கவ் ட்ரா பண்ணுறாங்க. ஸோ ரெண்டையும் மிங்கிள் பண்ணோம் அப்படின்னா இந்த கவ் இப்படி போகும்ப்பா. சரியா? பிளாக் கவ் இப்படி போகும். ஸோ அதே ரெட் கலர் கவ் இன்னொரு கவ் வரும். இந்த கவ் எப்படி வரும் அப்படின்னா இங்கே ஆப்போசிட்டில் அப்படி வரும்ப்பா. சரிங்களா? ஆப்போசிட்டில் ரெண்டும் கிடைக்கும். ஸோ இது x cube, அது x⁻1/3 அப்படிங்கிற கவ் கிடைக்கும். ஸோ பாருங்கள், இந்த இடத்துலேயே உங்களுக்கு ட்ராப் பண்ணால் கூட தெரியும். உங்களுக்கு நான் x cube அப்படிங்கிற கவ் உங்களுக்கு இப்படி ட்ராப் பண்ணேன். இப்போ இது ரெண்டுலேயும் பாருங்கள், மிங்கிள் பண்ணால் கிடைக்குமா கிடைக்காது, நல்லா தெளிவாக பாருங்கள். இது x⁻1/3யும் x cube-ஐயும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதோட கர்வ் தான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? x⁻1/3யும் x cube-யும் ரெண்டையும் ட்ராப் பண்ணால் எனக்கு கர்வ் இப்படி கிடைக்கும். ஓகே, இருந்துட்டு போகட்டும். இந்த ரெண்டு கர்வ் நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். இதோட ரிசல்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். என்னென்னா f composition g அப்படின்னா, தட் மீன் f composition g அப்படிங்கிறது எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா, தட் மீன் f composition g of x அப்படின்னு ரைட் பண்ணுவாங்கப்பா. ஸோ இது ப்ரீவியஸ் எக்ஸஸில் பார்ப்போம்ப்பா, தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லிடுறேன். f composition g of xனா f of g of x அப்படின்னு ரைட் பண்ணுவோம். f of g of x தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன்.
இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் தட் மீன் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ நீங்கள் எடுத்து எழுதலாம். ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது எக்ஸ் பவர் 1/3. இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும், என்னது எக்ஸ் கியூப். அப்போ இந்த இடத்துக்கிற வேல்யூ எக்ஸ் கியூபில் நீ எழுதணும். இந்த வேல்யூ எக்ஸ்க்குமே அப்ளை பண்ணணும். இப்போ இங்கே என்னது எக்ஸ் பவர் 1/3 ஹோல் பவர் கியூப். இப்போ பவரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அதை தான் இப்போ இங்கே தெளிவாக சொல்லியிருக்கேன். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கும்ப்பா. இந்த ஜி ஆஃப் எக்ஸ் ரிசல்ட்டை நீங்கள் எடுத்து போட்டுக்கணும் எக்ஸ் பவர் 1/3. இது மறுபடியும் என்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸ் கியூப். அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ இதை சப்ஸ்டியூட் பண்ணணும் எக்ஸ் பவர் 1/3 ஹோல் பவர் 3. இப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா எக்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ ஜி காம்போசின் எஃப் ஆஃப் எக்ஸும் ஃபைன் பண்ணலாம். ஜி காம்போசின் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ரைட் பண்ணலாம். இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் கியூப். இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ் கியூப் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எகைன் அங்கே என்ன கிடைக்கும்னா எக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ எஃப் காம்போசின் ஜி இஸ் பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பைஜெக்டிவ்னா ரெண்டுமே ஈக்குவலாக வரணும்ப்பா. ஸோ ஈக்குவலாக வரனால நம்ம என்னன்னு சொல்லிடலாம் பைஜெக்டிவ்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ ஈக்குவலாக வரனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வெல் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா சிமெட்ரிக்கல் அபவுட் தி போத் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிமெட்ரிக்கல் அபவுட் தி போத் ஆக்சிஸ். ஸோ அப்போ நமக்கு எஃப் காம்போசின் ஜியோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா எக்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன கிடச்சிருக்குன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற லைன் கிடச்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கவு பாருங்கள், ஆல்ரெடி நம்ம கவு ட்ராப் பண்ணியிருக்கோம், இப்படி இருக்குது. ஸோ நம்ம ட்ராப் பண்ண கவு பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி இருக்குது. அப்போ பாருங்கள் இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைனுக்கு இந்த கவு எப்படி இருக்குன்னா சிமெட்ரிக்கலாக இருக்கும். பாருங்கள் மேலே இருக்கிற கவு தான் கீழே இருக்கும். ஒன் செகண்ட் நல்லா ட்ரா பண்ணுறேன், ஒன் சைடு மட்டும் ட்ரா பண்ணுறேன், கவனிங்க. ஓகேங்களா? மேலே இருக்கிற கவுக்கும் கீழே இருக்கிற கவு எப்படி இருக்குன்னா சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க எஃப் அண்ட் ஜி ஆர் சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இதான் நம்மளோட ரிசல்ட். ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் கிராஃப் ட்ரா பண்ண சொன்னாங்க. அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னா எஃப் காம்போசின் ஜி வச்சு உங்களோட ரிசல்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. எஃப் காம்போசின் ஜி வச்சு நம்ம ரிசல்ட் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கிடச்சிருச்சு. அதை வச்சு சொன்னோம் அப்படின்னா போத் கர்வ்ஸ் ஆர் சிமெட்ரிக்கல் அபவுட் தி ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஆஸ் யூஸ்வல் சமீதப்பா ரைட் த ஸ்டெப்ஸ். இதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டெப்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கர்வ் ட்ரா பண்ணோம். ரைட் த ஸ்டெப்ஸ் டு அப்டைன் த கிராஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன் y is equal to 3 into x minus 1 whole square plus 5 from the graph y is equal to x square. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த y is equal to x square கொடுத்துட்டு இந்த கிராஃப் ட்ரா பண்ண சொன்னாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கிராஃப் நாங்கள் ட்ரா பண்ணிட்டோம், பட் என்னென்ன வேலை ட்ரா பண்ணியிருப்போம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ y is equal to x square. ஸோ as usual curve. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஸ்டெப் இருந்திருக்கணும், x minus 1 whole square ஸ்டெப் இருந்திருக்கணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 ஃபங்க்ஷன் உள்ளேயே நமக்கு என்ன ஆட் ஆகிருக்குன்னா ஒரு -1 ஆட் ஆகிருக்கு. இப்போ -1 ஆட் ஆச்சுன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ அதை தான் அங்கே சொல்லியிருக்கோம் y is equal to x minus 1 whole square னா causes the shift to the right to the 1 unit. ஸோ நம்ம சொல்லலாம் causes the shift to the right to the 1 unit. அப்போ 1 யூனிட் ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகிருக்கு. அதுதான் பாருங்கள் தெரியுது உங்களுக்கு. இந்த x minus 1 whole squareோட என்ன மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, 3 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. 3 is less than 1 or greater than 1. ஸோ greater than 1. ஸோ இப்போ greater than அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ரஸ் ஆகும். ஸோ அதை சரிங்களா? ஸோ கம்ப்ரஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த இடத்துல கவனிங்க, இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்காங்க, கவனிங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க y is equal to 3 into x minus 1 the whole square எப்படியோ மாற்றி எழுதல, தட் மீன் வேர்டிங்ஸை மாற்றிட்டாங்க. ஸ்ட்ரெச்சஸ் என்ன ஆகுன்னா டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ். சாரி நீங்கள் இப்படி தான் எழுதணும். ஸ்ட்ரெச்சஸ் எடுத்துகிட்டு என்ன கூட பண்ணலாம் அப்படின்னா த காசஸ் டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ் ஃபார் த 3 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த கவ் என்ன ஆகுதுன்னா ஒய் ஆக்சிஸ் என்ன ஆகுதுன்னா 3 யூனிட் ஒய் ஆக்சிஸ் பக்கம் மூவ் ஆகுது. இல்லைன்னா சிம்பிளாக எழுதிடலாம் காசஸ் அவே ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ். causes from the away from the x axis 3 units. x axis இருந்து 3 units என்ன இருக்குது அப்படின்னா உள்ளே போயிருக்கு. தட் மீன் கம்ப்ரஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதில் கம்ப்ரஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? தெளிவாக புரிஞ்சுக்கங்கப்பா.
ஸோ 3 மல்டிபிள் பண்ணியிருக்கோம். இந்த கவ் என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ரஸ், அதாவது குறுகிரும், இடத்துல கம்ப்ரஸ் வரும், குறுகிரும். அப்போ குறுகிருக்கும் போது என்ன ஆகுன்னா அவே ஃப்ரம் இங்கே எக்ஸ் ஆக்சிஸிலிருந்து போகுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அவே ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லை டுவர்ட்ஸ் டு ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸோட பக்கம் 3 யூனிட் போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதோட +5 ஆட் ஆகிருக்கு. அப்போ தனியாக ஃபங்க்ஷனோட +5 தனியாக ஆட் ஆச்சு அப்படின்னா ப்ளஸ் அப்படின்னா அப். ஸோ கண்டிப்பாக எவ்வளோ யூனிட் அப் ஆகும்? 5 யூனிட்ஸ் பாருங்களேன். 1 2 3 4 5. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, காசஸ் த ஷிஃப்ட் த லெஃப்ட் 5 யூனிட்ஸ். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது, லெஃப்ட்டு கிடையாது, ஷிஃப்ட் டு தி ஆஃப். ஓகேங்களா? லெஃப்ட்டு கிடையாதுப்பா, காசஸ் ஷிஃப்ட் டு தி ஆஃப் பை 5 யூனிட்ஸ். லெஃப்ட்டு கிடையாது, மிஸ்டேக் இருக்குது, பார்த்துங்க. நோட்ஸ் ரைட் பண்ணும்போது அப்படியே ரைட் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் +5ங்கும் போது மேலே மூவ் ஆகும். அப்போ 5 யூனிட்ஸ் மேலே மூவ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட்டு 5th ஒன், கவ் y is equal to sin x அப்படிங்கிற கிராஃப் கொடுத்துட்டாங்க. இங்கே y is equal to sin of -x கிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. y is equal to -sin of -x ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. y is equal to sin of π/2 plus x, y is equal to sin of π/2 minus x. இது எல்லாமே கவ் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி வந்தால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக நம்ம ட்ரா பண்ணலாம். கவனிங்க. ஸோ உங்களுக்கு எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா y is equal to sin x அப்படிங்கிற கவ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகேங்களா? y is equal to sin x அப்படிங்கிற கவ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு 0ல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் மீன் 0 π/2 3 π/2 π இப்படி இருந்திருக்கும். 0,0ல் ஸ்டார்ட் ஆகும், பார்த்துருப்பீங்க. 0,0ல் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 0,0 இப்படி வந்திருக்கும். ஸோ அங்கே π/2ல் தான் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். ஸோ அடுத்து 3 π/2 வரும்போது -1 வந்துடும். அடுத்து 2π வரும்போது 0. பாருங்கள், 0 π/2 3 π/2 கீழே வந்துடும், பைக்கு மேலே போகும். இதுதான் sin x-ஓட கர்வ். ஸோ 1 செகண்ட் உங்களுக்கு sin x கர்வ் காட்டுறேன், ரீகால் பண்ணிக்கோங்க. பாருங்கள், sin x-ஓட கர்வ் பாருங்கள். 0 π/2 பையில் கீழே இருக்கும், 3 π/2 2π இப்படி போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டா sin x-ஓட கர்வ். இப்போ நம்ம அதை வச்சு தான் ட்ரா பண்ண போகிறோம். கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன், வெரி ஃபஸ்ட் என்ன ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்கன்னா sin of -x அப்படின்னு ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. sin of -x நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி நம்ம டீச் பண்ணனால நீங்கள் அப்படியே ஈஸியாக சொல்லலாம். sin of -θ, வாட் த வேல்யூ? -sin θ படிச்சிருப்பீங்க. cos of -θ cos θ, யூனோவில் ரீகல் ஆகுதா? ஸோ அதை வச்சுவே இந்த கிராஃப் நீங்கள் ஸ்கேல் எல்லாமே ட்ரா பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன இங்கே கிடச்சிருக்குன்னா sin of -x அப்படின்னா கண்டிப்பாக -sin x கர்வு தான் ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியும். ஸோ யூ நோ வெல் x³ அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கர்வு x³ அப்படின்னா -x³ அப்படின்னா அதுக்கு சிமெட்ரிக் அப்படியே ஆப்போசிட் இப்படி ட்ரா பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னா. ஸோ இப்போ ஆப்போசிட்டாக ட்ரா பண்ணணும். இப்போ sin x-ஓட கர்வ் இந்த இடத்துல ட்ரா பண்ணுறேன். கவனிங்க, இது 0 0,0. அடுத்து பார்த்தீங்கன்னா π/2ல் இப்படி இருக்கும். சரிங்களா? π/2ல் இருந்திருக்கும். 0 π/2ஓட வேல்யூ 1 இருக்கும் இந்த இடத்துல π/2. சரிங்களா? 0 π/2ல் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பையில் 0 ஆயிருக்கும், இங்கே 0 ஆயிருக்கும். அடுத்து 3π போய்ட்டு இப்போ ஒரே ஒரு லென்த் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட sin x-ஓட கர்வ். இப்போ அப்படியே -sin x-ங்கும் போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபங்க்ஷனோட மைனஸ் வந்துச்சுன்னா அப்படியே சிமெட்ரிக்கலாக மாற்றணும். இப்படி மேலே பாருங்கள், 0 to π 0 to π மேலே அப்பில் இருக்கிற கர்வ் அப்படியே கீழே தலையில ட்ரா பண்ணுங்கள். பாருங்கள், 0 to π இருக்குங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், 3π/2 to 2π அப்படிங்கிற கீழே இருக்கிற கர்வ் அப்படியே ஆப்போசிட்டாக மேலே போகும். அப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், π to 3π 2πங்கிற கர்வ் அப்படியே ஆப்போசிட். இங்கே கீழே மேலே இருக்கிற கர்வ் அப்படியே ஆப்போசிட்டில் வரும், கீழே இருக்கிற கர்வ் அப்படியே மேலே போகும். ஸோ அதுதான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். பாருங்கள், இருக்கா? 0 to π/2
இங்கே பாருங்கள் 0 to பை கண்டிப்பாக அங்கே மேலே இருந்திருக்கும், பை டு 2 பை அங்கே கீழே இருந்திருக்கும். ஸோ இங்கே மேலே போச்சு. ஸோ இங்கே என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா சைன் ஆஃப் மைனஸ் டீட்டானா மைனஸ் சைன் டீட்டா, தட் மீன் மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ நீங்கள் ஸ்கேல் இல்லாமல் இந்த கர்வை ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வரேன்ப்பா. ஓகேங்களா? இல்லை சார் நான் எனக்கு கர்வ் ட்ராப் பண்ண தெரியல அப்படின்னா இங்கே ஸ்கேல் போட்டு தான் நீங்கள் ட்ராப் பண்ணணும். ஸ்கேலுன்னா உங்களுக்கு தெரியும் 0 sin 0 0 sin pi by 2 minus 1 sin pi 0 3 pi by 2 1. ஓகேங்களா? 2 பைனா 0, இந்த பக்கம் நெகட்டிவ் வச்சு ட்ராப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக போட்டு போகலாம். இது அதோட ஈஸியான கான்செப்ட். இங்கே பாருங்களேன், மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை ட்ராப் பண்ணுங்கள். சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ், சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வெளியே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் மைனஸ் உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? ப்ளஸ். அப்போ உங்களுக்கு என்ன கர்வு கிடைக்கும்? சைன் எக்ஸோட கர்வு தான் கிடைக்கும். ஸோ அதை இங்கே ட்ராப் பண்ணியிருக்கோம். அப்போ மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது எதோட கர்வு அப்படின்னா சைன் எக்ஸோட கர்வு. நல்லா பாருங்களேன், இது சைன் எக்ஸோட கர்வு தான். ஸோ நீங்கள் அப்படியே இந்த கான்செப்ட் தெரிஞ்சுதுன்னா, நம்ம ட்ரிக்னாமெட்ரி நடத்தியாச்சு. ஸோ இப்போ அந்த கான்செப்ட் ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் சைன் எக்ஸ் அப்படிங்கிற கர்வு ஸ்கேல் இல்லாமல் டக்குன்னு ட்ராப் பண்ணிட்டு போகலாம். இந்த ஸ்கேலுக்கு மார்க்கு கிடையாதுப்பா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே, தேர்ட் ஒன் சைன் பை பை 2 ப்ளஸ் எக்ஸ். ஸோ இதுவும் அப்படி தான்ப்பா. பை பை 2ங்கிறது 90 தெரியும். சைன் 90 ப்ளஸ் டீட்டா, சைன் 90 ப்ளஸ் டீட்டா அப்படின்னு பார்க்கணும். ஆனால் சைன் 90 ப்ளஸ் டீட்டா நீங்கள் பார்க்கணும். இது ஃபஸ்ட்டு. செகண்டு இது 0 to 90, 90 ப்ளஸ்ஸு. ஸோ 90 ப்ளஸ் அப்படிங்கும்போது என்ன வரணும்? 90 ப்ளஸ் அப்படிங்கும்போது செகண்ட் குவார்டர் வந்துடும். ஓகேங்களா? செகண்ட் குவார்டர் அப்படிங்கும்போது சைன் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போ சைன் 90 ப்ளஸ் டீட்டா அப்படிங்கும்போது என்ன வந்துடும் அப்படின்னா காஸ் டீட்டா. உங்களுக்கு தெரியும் ஆட் நம்பர் வந்தாவே எல்லாமே சைன் காசாக மாறும். அதாவது 90 270லாம் வந்துச்சுன்னா 90 ப்ளஸ் டீட்டா 270 ப்ளஸ் டீட்டாலாம் வந்துச்சுன்னா சைன் காசாக சேஞ்ச் ஆகும், காஸ் சைனாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதைப்படி பார்த்தீங்க அப்படின்னா சைன் 90 ப்ளஸ் டீட்டா வாட்? காஸ் டீட்டா. அப்போ நீங்கள் என்ன கர்வ் ட்ராப் பண்ணணும்னா காஸ் எக்ஸோட கர்வ் ட்ராப் பண்ணணும். ஸோ அப்போ பாருங்கள், காஸ் எக்ஸோட கர்வ் தான் இது. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காஸ் எக்ஸ் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த கர்வ் தான் இது. இது ரெண்டும் ஒரே கர்வ் தான். ஸோ காஸ் எக்ஸ் அப்படின்னா ஏன்னா காஸ் 0வோட வேல்யூ என்னப்பா? 1. காஸ் பை பை 2வோட வேல்யூ 0. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ் பையோட வேல்யூ -1. ஸோ அது கீழே டவுனில் வந்துடும். காஸ் 3 பை பை 2, ஸோ 0. 2 பையோட வேல்யூ +1. ஸோ இப்போ அந்த கர்வ் அப்படியே ட்ராப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போகும். ஸோ இதுதான் காஸ் எக்ஸ். அப்போ இங்கே பாருங்கள், சைன் 90 ப்ளஸ் டீட்டா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா காஸ் டீட்டா. ஸோ அதுதான் காஸ் டீட்டாவோட கர்வ் ட்ராப் பண்ணிட்டோம். காஸ் டீட்டாங்கிறது தான்ப்பா கர்வ் ட்ராப் பண்ணிங்க. ஏன்னா சைன் அப்படிங்கும்போது உங்களுக்கு 0ல் ஆரம்பிக்கும், காஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு 1ல் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ சைன் ஆஃப் பை பை 2 ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறது காஸ் எக்ஸோட கர்வ். ஸோ நெக்ஸ்ட்டு சைன் ஆஃப் பை பை 2 மைனஸ் எக்ஸ். ஸோ சைன் 90 மைனஸ் டீட்டா. சைன் 90 மைனஸ் டீட்டா அப்படிங்கும்போது உங்களுக்கு எங்கே வரும்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஓகேவா? சைன் 90 மைனஸ் டீட்டாங்கும் போது காஸ் டீட்டா. காசுங்கிறது ஃபஸ்ட் குவாட்ரண்டில் சைன் பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ காஸ் டீட்டா. இப்போ சைன் 90 மைனஸ் டீட்டானா நம்ம என்ன எழுதிடலாம்? காஸ் டீட்டா. அப்போ இதோட கர்வ் எந்த கர்வுனா காஸ் எக்ஸோட கர்வ். அப்போ நீங்கள் பார்த்தோன்னே ஸ்கேல் இல்லாமல் ட்ராப் பண்ணிடலாம், காஸ் எக்ஸோட கர்வ் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? தெளிவாக புரிஞ்சிக்கப்பா. ஸ்கேல் வச்சும் ட்ராப் பண்ணலாம். ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி நமக்கு ரேஷியோஸ் தெரியறனால டக்குன்னு நீங்கள் காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் கர்வ் தெரிஞ்சு வச்சுருந்தா போதும், அப்படியே வரைஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 6th ஒன் y is equal to x. ஸோ y is equal to x அப்படின்னா நல்லாவே தெரிஞ்சுக்குப்பா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும், அதாவது சிமெட்ரிக்கில் போட் போத் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இதுக்கு நம்ம கர்வ் ட்ராப் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் y is equal to -x. ஃபஸ்ட்டு வெரி ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டுப்பா, y is equal to xங்கிற கர்வ் உங்களுக்கு தெரியும். மைனஸ்னால் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ட்ராப் பண்ணேன். இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எங்கே இருக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எங்கே வந்துடும்? ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ பாருங்கள், y is equal to -x. அப்போ y is equal to -x அப்படிங்கிற கர்வ் ஈஸியாக நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு தெரியல, நான் ஸ்கேல் ட்ராப் பண்ணுறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸ்கேல் ட்ராப் பண்ணுங்கள். 0 0,0. ஓகேவா? 1 கொடுத்தா 1, 2 கொடுத்தா 2, இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -1 கொடுத்தா -1, நீங்கள் ட்ராப் பண்ணிகிட்டே வரலாம். ஓகேவா? y is equal to xங்கிறது வெரி ஈஸி ஒன் கர்வ், இப்படி இருக்கும். நீங்கள் -xங்கிறது ஆப்போசிட்டாக ட்ராப் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு x + 1.
ஸோ ஃபங்க்ஷன் கூட தனியாக ஒன்று ஆட் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகணும்? ஓகேவா, ஒன்று ஆட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் 2x இருக்குது. சார் இப்போ 2x முடிச்சுட்டு போயிடுவோம். 2x அப்படின்னு இருக்குது. 2x அப்படிங்கும்போது எக்ஸோட நமக்கு என்ன மல்டிபிள் ஆயிருக்குன்னா 2 மல்டிபிள் ஆயிருக்கு. 2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் 1. ஸோ கிரேட்டர் தென் 1. அப்போ கிரேட்டர் தென் அப்படின்னாவே நல்லாவே தெரியும் கவ் கம்ப்ரஸ் ஆகும். அப்போ எவ்வளோ யூனிட் கம்ப்ரஸ் ஆகும்னா 2 யூனிட் கம்ப்ரஸ் ஆகும். அப்போ பாருங்கள், இதுதான் y is equal to x அப்படிங்கிற கவ். அதிலிருந்து 2 யூனிட் கம்ப்ரஸ் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் இப்படி 2 யூனிட் கம்ப்ரஸ் ஆன மாதிரி காமிச்சிக்கிங்க. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேவா, ஸோ ஒரு 2 யூனிட் கம்ப்ரஸ் ஆகிற மாதிரி காமிச்சிக்கோங்க. எக்ஸாக்டாக போனோம்ல கொஞ்சம் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கூட போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு y is equal to x plus 1. ஸோ நான் சொல்லிங்களா ஃபங்க்ஷனோட 1 தனியாக ஆட் ஆகிருக்கு. அப்போ ப்ளஸ் 1ங்கும் போது 1 யூனிட் அப்பில் போகும். ஸோ பாருங்கள், 0ல் இருக்கிறது பாஸ் ஆகி எங்கே போகும்னா 1ல் இப்படி பாஸ் ஆகும். ஓகேவா, ஸோ இதே கர்வோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1/2 x plus 1. ஸோ 1/2 யூனிட் என்ன இருக்குது 1/2 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அப்போ 1/2 மல்டிபிள் பண்ணும்போது லெஸ் தென் 1. ஸோ லெஸ் தென் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கவ் கம்ப்ரஸ் ஆகாது, ஸ்ட்ரெச் ஆகும். தட் மீன் கீழே வந்துடும். ஸோ இப்போ இந்த ½ யூனிட் பாருங்கள், இங்கேருந்து இந்த ப்ளூ கலர் லைன் இங்கே இருக்குங்களா, ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம லைன் பாருங்கள், இந்த பிளாக் கலர் லைன் தான் y is equal to x அப்படிங்கிறத லைன். ஸோ அதை தான் அங்கே தெளிவாக நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த y is equal to ½ x அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் லைன் ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ½ x ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணணும். ½ x அப்படின்னா இனி எடுத்தோடனே ட்ரா பண்ணிட முடியாதப்பா, 3 ஸ்டெப்பாக போகணும். தெளிவாக சொல்கிறேன், கவனிங்க. y is equal to ½ x plus 1 அப்படிங்கிறது இங்கே இப்படி இருந்தால் இது வேறு மீனிங். இப்போ நமக்கு எதோட மல்டிபிள் மட்டும் தான் ஆப் இருக்குன்னா 1/2 x plus 1. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன ட்ரா பண்ணணும், y is equal to x அப்படின்னு ட்ரா பண்ணணும். y is equal to x பிளாக் கலர் லைன் ட்ரா பண்ணிட்டேன். எக்ஸோட எவ்வளோ மல்டிபிள் பண்ணணும்னா ½ மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ ½ லெஸ் தேன் 1. அப்போ கண்டிப்பாக கவ் என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ரஸ் ஆகாது, ஸ்ட்ரெச் ஆகும். லெஸ் தேன் 1ங்கும் போது கீழே வரணும். அப்போ ½ யூனிட் கீழே வரும். ஸோ அதான் பாருங்கள் இந்த ப்ளூ கலர் லைன். ஓகேங்களா, இப்போ அந்த 1/2 x அப்படிங்கிற கவ் இந்த ப்ளூ கலர் லைன் இதோட ஒரு 1 ஆட் ஆகிருக்கு. அப்போ 1 அப்படிங்கும்போது ஒரு யூனிட் மேலே போகணும். அப்போ இந்த ரெட் கலர் லைன். ஓகேவா, 3 ஸ்டெப்பாக ட்ராப் பண்ணணும். புரியுதுங்களாப்பா? ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2x + y + 3 = 0. நீங்கள் மேக்ஸிமம் இந்த ஃபங்க்ஷனை இந்த மாதிரி ஈக்குவேஷனாக கொடுத்தா ஒய்க்கு சேஞ்ச் பண்ணிங்கப்பா. ஸோ இப்போ நீங்கள் ஒய்க்கு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். ஸோ y + 3 = -2x. அப்போ y is equal to -2x - 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, y is equal to -2x - 3 அப்படின்னா நீங்கள் இந்த கர்வ் ஈஸியாக ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் y is equal to x ட்ரா பண்ணுங்கள். தட் மீன் -x ட்ரா பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க, y is equal to -2x கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு y is equal to 2x ட்ரா பண்ணுங்கள், அப்புறம் -2x ட்ரா பண்ணுங்கள், அதோட -3 ஆட் பண்ணுங்கள். ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், y is equal to x. ஏன்னா நான் ஃபங்க்ஷன் இப்படி மாற்றிக்கிட்டேன், எப்பயுமே மைனஸ்க்கு மாற்றிக்கிங்க, ஒய்க்கு மாற்றிக்கிங்க. இப்போ இதை வச்சு நான் கம்பேர் பண்ணி போடுறாங்க. y is equal to ஃபஸ்ட்டு x. ஓகேங்களா, ஸோ அடுத்தது y is equal to -x அப்படிங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். y is equal to -x அப்படின்னா இப்படி போகிற கர்வ் கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இப்படி வரும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது தான். இப்படி போச்சு அப்படின்னா மைனஸில் வரும். ஸோ அங்கெல்லாம் தெளிவாக நம்ம பாருங்க காமிக்கலாம் பாருங்கள். y is equal to x அப்படிங்கிற லைன் இது. y is equal to -x இந்த பக்கம் போச்சுன்னா ஆப்போசிட்டாக இந்த பக்கம் வரும். நமக்கு தெளிவாக தெரியும் இல்லையா? இந்த பக்கம் போச்சுன்னா இந்த பக்கம் ஆப்போசிட்டாக வரும். அப்போ அந்த க்ரீன் கலர் லைன் y is equal to -x. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த எக்ஸோட எவ்வளோ மல்டிபிள் பண்ணியிருக்காங்க, 2 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 2 மல்டிபிள் பண்ணியிருக்கும் போது சரிங்களா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு 2 யூனிட் 2ங்கிறது பாசிட்டிவ் கிரேட்டர் தென் 1. அப்போ 2 யூனிட்ஸ் என்ன ஆகுனா மேலே மூவ் ஆகும். ஸோ அதை மேலே மூவ் ஆகும் பாருங்கள், அது போட்டாச்சு. ஸோ அதை விட்டு நம்ம என்ன பண்ணோம்னா -3. ஸோ -3 சரிங்களா, 2x -2x அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா -3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்கணும். அங்கே கவனிங்க, இந்த ப்ளூ கலர் லைனு. ஸோ அதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா -3 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ -3 யூனிட்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் டவுன் ஆகி வந்துடும். ஓகேங்களா, ஏன்னா ஃபங்க்ஷன்
அது இல்லாமல் தனியாக அதோட 3 யூனிட் தனியாக இருக்குது மைனஸாக இருக்குது. அப்போ 3 யூனிட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டவுன் ஆகி வரும். ஸோ அப்போ 3 யூனிட்ஸ் டவுன் ஆகும்போது இங்கே வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். புரியுதாப்பா? ஸோ இது நீங்கள் ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ஒய்க்கு சேஞ்ச் பண்ணுங்கள். ஒய்க்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 7th ஒன் சம் கவனிங்க. ஸோ இதெல்லாம் நீ ஹோம்ஒர்க்காக கூட போட்டுடலாம். 1 செகண்ட் சொல்லிடுறேன். y = மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கர்வ் தெரியும். இப்போ ட்ரா பண்ணி பழகிட்டீங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ஃபங்க்ஷனுக்குள்ளேயே -1 வந்திருக்கு. ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளேயே மைனஸ்னால் ஆப்போசிட் சைடு. ஸோ -1 அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் சைடு 1 யூனிட் மூவ் ஆகும். பாருங்கள் இந்த ரெட் கலர் 0லிருந்து 1 யூனிட் மூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? அதை தான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். +1. ஸோ அதோட இப்போ தனியாக ஃபங்க்ஷனை விட்டு தனியாக +1 போட்டிருக்காங்க. அப்போ 1 யூனிட் மேலே மூவ் ஆகும். ஸோ அதுதான் இது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு y = மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 -1. ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட போடலாம். மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ட்ரா பண்ணியிருப்பீங்க. 0ல் பாருங்கள் ஸ்டார்ட் ஆகும். ஃபங்க்ஷன் உள்ளேயே +1 ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா லெஃப்ட்டில் 1 யூனிட் மூவ் ஆகிருக்கும். ஸோ அதான் லெஃப்ட்டில் 1 யூனிட் மூவ் ஆகிடுச்சு. ஃபங்க்ஷனை விட்டு தனியாக 1 யூனிட் என்ன பண்ணியிருக்காங்க, மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கீழே வந்துடும். ஸோ அப்போ லாஸ்ட்டாக இதுதான் அதோட கர்வ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் 0,0ல் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். உள்ள ஃபங்க்ஷனுக்குள்ளேயே 2 யூனிட் ஆட் ஆகிருக்கு. அப்போ 2 யூனிட் ஆட் ஆகிடுச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 யூனிட் மூவ் ஆகணும். ஸோ இது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 தனியாக ஃபங்க்ஷனை விட்டு 3 யூனிட்ஸ் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மைனஸ்னால் கீழே டவுனில் வரணும். ஸோ அப்போ இதுதான் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 -3. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ட்ராப் பண்ணனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 8th ஒன் சம் y = sin x. ட்ரா y = sin x அப்படின்னு கேட்டிருக்கோம். y = sin ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான். sin ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அதான் sin ஆஃப் -θ we know well -sin θ. இப்போ பாருங்கள், sin ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற கர்வ் ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் போட்டு ட்ரா பண்ணலாம். இங்கே ஒரு கான்செப்ட் தெரியணும்ப்பா. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அதில் -x இருக்கும் +x இருக்கும். சரிங்களா? ஸோ +x அப்படிங்கிறது உங்களுக்கு x > 0. இது நம்ம கண்டிப்பாக டீச் பண்ணுவோம்ப்பா. செகண்ட் யூனிட்டில் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அப்சல்யூட் வேல்யூவில் பார்ப்போம். ஸோ -x அப்படிங்கும்போது x < 0. ஸோ அதை நமக்கு 2 மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இங்கே பாருங்கள், அதை தான் இங்கே தெளிவாக கொடுத்துருக்கோம். பாசிட்டிவ் அப்படின்னா > 0, சைன் ஆஃப் மைனஸ் அப்படின்னா x < 0. ஸோ அதுதான் இங்கே ட்ரா பண்ணோம். அப்போ நம்ம கண்டிப்பாக 2 கர்வ் அதில் ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ y = sin x அப்படிங்கும்போது இந்த கர்வ். அப்போ y = sin ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கும்போது 2 கர்வ் நமக்கு ட்ரா பண்ணணும். ஒன்றுக்குள்ளேயே ஒன்று மிங்கிளாகி ட்ரா பண்ணலாம், தனியாக ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ 2 கர்வ் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க. என்ன 2 கர்வ்? ஃபஸ்ட்டு ஒன் கர்வ் sin x. ஸோ யூ நோ வெல் sin x கர்வ். sin 0 0, sin π/2 1, sin π 0, sin 3/2 -1. இந்த ஒரு கர்வ் ஒரு லென்த் எடுத்துக்கிறேன். இப்படி இருக்குது. ஓகேங்களா? இது sin x-ஓட கர்வ். நீங்கள் -sin x நான் தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் x அப்படின்னா -xனா அதுக்கு ஆப்போசிட்டாக ட்ரா பண்ணணும். அப்போ நீங்கள் இதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக ட்ரா பண்ணணும்னா அதாவது சிமெட்ரிக், இது அப்படி இந்த பக்கம் வந்துடணும். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் அந்த கர்வ் இப்படி எக்ஸிஸ்ட் ஆகி இப்படி போகுது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் கர்வ் அப்படியே இந்த பக்கம் எக்ஸிஸ்ட் ஆகி இந்த பக்கம் போகும்பா. இது சிம்பிள். இப்படின்னா நம்ம கான்செப்ட் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப கர்வ் ஈஸியாக போட்டுடலாம். சிமெட்ரிக் கான்செப்ட் வச்சு போட்டிங்கன்னா. இல்லை ட்ரா பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இங்கே ஸ்கேல் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது sin x-ஓட கர்வ், இது -sin x-ஓட கர்வ். -sin x அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், இங்கே இருக்கிற கர்வ் அப்படியே ரிஃப்ளெக்ஷனாக இந்த பக்கம் போகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஏன்னா இது சிமெட்ரிக்கில் போட்டு எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம சிமெட்ரிக்கலாக ட்ரா பண்ணுவோம். சரியா? நீ அப்படி தப்பாக ட்ரா பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்கேல் போட்டிருக்கோம். சரிங்களா? நீங்கள் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். sin 0 0 போட்டிருக்கலாங்க. sin π/2 பாருங்கள் 1, sin π 0. ஸோ இது வரைக்கும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இந்த பக்கம் நெகட்டிவ் சைடு இருந்தீங்கன்னா sin ஆஃப் -π/2 அப்படின்னா அதோட வேல்யூ +1, sin -π வேல்யூ 0, -3/2 வேல்யூ -1. ஸோ அதை வச்சு ட்ரா பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. இல்லை சிம்பிளாக இதோட சிமெட்ரிக் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மாடுலஸ் சைன் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு கர்வோடு நிறுத்திடக்கூடாது, 2 கர்வ் ட்ரா பண்ணணும். சைன் எக்ஸும் மைனஸ் சைன் எக்ஸ் ரெண்டையும் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கிளாஸில் கவனிங்கப்பா, அதாவது ஃபங்க்ஷன் கிராஃபோட ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷனுக்கு கிராஃப் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். அதில் 3 டைப்ஸ் பார்த்துருந்தோம்ப்பா. ஸோ 3 டைப்ஸ் என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்துருந்தோம் அப்படின்னா கவனிங்க. ஸோ ரெஃப்ளெக்ஷன், டிரான்ஸ்லேஷன், டைலேஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷனை பற்றி பார்த்தோம், சிமெட்ரிக்கில் போட்டு மிரர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். டிரான்ஸ்லேஷன்னா தெளிவாக நீங்கள் பார்த்தீங்க, ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் இருக்குது அப்படியா, அந்த எக்ஸோடையவே அதாவது தட் மீன் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் க்யூப்னு இருக்குது, எக்ஸ் க்யூப் இருந்து அதோட தனியாக +1 அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு மூவ் டு அப். இதே எக்ஸ் க்யூப் -1 அப்படின்னா மூவ் டு டவுன். இதுவே எக்ஸ் +1 ஹோல் க்யூப் அப்படின்னா மூவ் டு லெஃப்ட். எக்ஸ் -1 ஹோல் க்யூப்னா மூவ் டு ரைட் அப்படின்னு பார்த்துருந்தோம். இதுவே டைலேஷன் அப்படின்னா ஒரு கான்ஸ்டண்ட்டால் ஒரு ஃபங்க்ஷனை மல்டிபிள் பண்ணியிருந்தீங்கன்னா தட் மீன் கிரேட்டர் தென் 1 அப்படின்னா அது கம்ப்ரஸ் ஆகும், தட் மீன் டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ லெஸ் தேன் 1 அப்படின்னா ஸோ என்னன்னா டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த எல்லா கான்செப்டையும் நீங்கள் தெளிவாக மைண்டில் ஏற்றிக்கப்பா. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிராஃப் சம்மந்தமாக ஒரு கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 3 கான்செப்ட் நீங்கள் தெளிவாக மைண்டில் ஏற்றிக்கிங்க. இது இருந்துச்சுன்னா எக்ஸாம் ஈஸியாக ட்ராப் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 1 or 2 எக்ஸாம்பிள் சம்ஸ் இல்லை, ஒரு 1 or 2 சம்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.